அரசியல்வாதின்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? கசங்காத காஸ்ட்லியான வெள்ளை வேட்டி சட்டை, வேர்வை படியாத ஒரு முகம், சுத்தி 10 பேர், போக வரத்துக்கு ஃபார்ச்சுனர் கார், வரவேற்பு அளிக்கிறதுக்கு தடபுடலான ஏற்பாடு, பணம், அதிகாரம், இப்படி திளைக்கிறது தான் ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, ரப்பர் செருப்பு, எங்கேயாவது போகணும்னா சைக்கிள்ல போறது, நடந்து போறது, பஸ்ல போறது, மக்களுக்காக போராட போற இடத்துல எந்த விதமான வரவேற்பையும் எதிர்பார்க்காம அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டுக்கிட்டு அங்க எங்க இடம் கிடைக்குதோ அங்க படுத்து தூங்கிக்கிட்டு திரும்பவும் பஸ்லயே வீடு வந்து சேர்ற இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியும் நாம வாழ்ந்த இந்த காலத்துல வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அது தோழர் திரு நல்லக்கண்ணு ஐயா தான். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். 90 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்காகவே உழைத்து, மக்களுக்காகவே போராடி, மக்களுக்காகவே சிந்தித்த அந்த மாபெரும் தலைவர், மாபெரும் மனிதர் இன்னைக்கு தன்னுடைய சிந்தனையை நிறுத்தியிருக்கார். அவருடைய வாழ்க்கையில இருந்து நாமெல்லாம் மக்களாக நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 1925 டிசம்பர் 25ஆம் தேதி தான் இந்தியாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்படுது. அன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துல பிறந்தவர் தான் நல்லக்கண்ணு ஐயா. அது சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலத்துல இருந்த அந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட ஒடுக்குமுறைகளை இந்திய மக்களும் தமிழக மக்களும் சந்திச்சுட்டு இருந்தாங்க. அந்த சூழல் எல்லாம் அவரை சுதந்திர போராட்டத்தை நோக்கி தள்ளுது. 9 வயதிலேயே தன்னுடைய போராட்ட குணத்தை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக நல்லக்கண்ணு ஐயாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த போது மாவட்ட கல்வி அதிகாரி ஒருத்தர் இன்ஸ்பெக்ஷனுக்காக வர்றாரு. அப்ப அவருடைய அந்த ஸ்லேட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல பகத்சிங் அப்படிங்கிற அந்த பேர் அவரை எழுதி வச்சிருந்திருக்காரு. அதை பார்த்து அப்பவே அவருக்கு ஸ்கூல்லே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் அவருடைய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தொடங்குதுன்னு சொல்றாரு நல்லக்கண்ணு ஐயா. அந்த சுதந்திர போராட்ட உணர்வு இவரை காந்தியை நோக்கியும் நேருவை நோக்கியும் தள்ளுது. அவங்க சொன்ன பாதையில சுதந்திர போராட்டத்துல இவர் ஈடுபடுறாரு. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலையும் இவர் ஈடுபட்டிருக்காரு. இவருடைய ஆசிரியர் பலவேசம் அவருக்கு ஒரு கட்டத்துல பொது உடைமை, அதாவது கம்யூனிசம் சார்ந்த புத்தகங்களே அறிமுகப்படுத்துறாரு. அதை இவரை ஆழ்ந்து வாசிக்கிறாரு. அதுல இவருக்கு ஏற்பட்ட புரிதலின் அடிப்படையில காந்தி கிட்டையும் நேரு கிட்டையும் சில விஷயங்கள்ல முரண்படுறாரு. அவங்களுடைய கொள்கை கொஞ்சம் டிவியேட் ஆகுது அப்படிங்கறத ஃபீல் பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றாரு. 1943 தான் கம்யூனிஸ்ட் கட்சியில இவர் சேர்றாரு. ஒரு பக்கம் பிரிட்டிஷை எதிர்த்து போராட்டம், இன்னொரு பக்கம் அங்க நிலவர சாதிய தீண்டாமைகள், சாதிய பாகுபாடுகள், சாதிய மோதல்கள், இதை எதிர்த்து போராட்டம், இன்னொரு பக்கம் விவசாய கூலிகள் மிராசுதாரர்களால ஒடுக்கப்படுறதை எதிர்த்து போராட்டம்னு பல்வேறு தளங்கள்ல சுற்றி சுழன்று மக்களுக்காக குரல் கொடுக்க தொடங்குறாரு நல்லக்கண்ணு ஐயா. அப்ப 2ஆம் உலக போர் அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல கடுமையான பஞ்சம் நிலவுது. பசி பட்னியால மக்கள் இறக்க தொடங்குறாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்துல ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்துல அரிசியும் தானியமும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நல்லக்கண்ணு ஐயா கிடைக்குது. அது மிக பாதுகாப்பான ஒரு கோட்டையாக இருந்திருக்கு. அதை தாண்டி உள்ள போனோம்னா உயிருக்கே உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன். அப்படிப்பட்ட நேரத்துல அவர் உள்ள போய் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த தகவலை காவல்துறைக்கு சொல்லி அதன் மூலமாக அந்த அரிசி தானியங்கள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இந்த விவகாரத்துலதான் நல்லக்கண்ணு ஐயா அந்த பகுதி முழுக்கவே அறியப்படுறாரு. காரணம், அவ்வளவு பேருக்கு உணவு கிடைக்க அவர் ஏற்பாடு பண்ண அந்த விஷயம்தான். தொடர்ந்து மக்களுக்காகவே குரல் கொடுத்துக்கிட்டு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1949 ஒரு நெருக்கடி ஏற்படுது. கம்யூனிஸ்ட் கட்சியை இந்திய அளவுல தடை செய்யறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை எல்லாம் துரத்தி கைது பண்றாங்க. அப்ப அவருக்கு 27 வயது. நெல்லை மாவட்டம் புளியர்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல ஒரு தோழருடைய வீட்டுல அவர் தங்கி இருக்காரு. அந்த இடத்துக்கு காவல்துறை அவரை கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி அவரை கொடுமையாக தாக்குறாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க, நெஞ்சில ஏறி மிதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, மத்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லு அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்க. ஆனா அவ்வளவு அடிச்சும் அவரு தெரியாது அப்படிங்கிறத மட்டும்தான் பதிலாவே சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, சிகரெட்டை பத்த வச்சு அந்த சிகரெட் நெருப்பை எடுத்துட்டு போய் அவருடைய மீசையில வச்சு பொசுக்கி இருக்காரு. அந்த மீசை முடியையும் தாண்டி அந்த சதை வரைக்கும் அந்த நெருப்பு போய் பட்டிருக்கு. அதற்கான தடங்களும் அவருக்கு இருந்திருக்கு. இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிச்சும் அவரு தெரியாது அப்படிங்கிறது தான் கடைசி வரைக்கும் பதிலாகவே சொல்லிட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு அந்த மீசை பொசுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் மீசை வைத்துக் கொள்ளவே விரும்பல.
அவரை பொறுத்த வரைக்கும் மீசை அப்படிங்கிறது வீரத்தின் அடையாளம் கிடையாது. தன்னுடைய தோழர்களை காட்டி கொடுக்காம அதிகாரத்துக்கு எதிராக தைரியமாக நின்னதுதான் வீரம். அதனால மீசை ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்லி அதை வீரத்தின் அடையாளமாகவே அவர் எடுத்தார். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு மீசையை வச்சிருந்திருக்க மாட்டார். இந்த வழக்குல அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் மேல வேற சில வழக்குகளும் அவதூறாக சேர்க்கப்படுது. ரயிலை கவிழ்த்தது, காவல்துறை அதிகாரிகளை சுட்டு கொன்னது அப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகளை அவங்க மேல சேர்த்து இவரோட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில அடைச்சாலும் அங்கேயும் அவருடைய போராட்ட குணம் ஓயல. தொடர்ந்து புத்தகங்கள் படிக்கிறாரு. அது போக உள்ள இருக்கிற அந்த கைதிகளினுடைய உரிமைகளுக்காகவும் அங்க குரல் கொடுக்கிறார். ஒரு வழியா வெளியிருந்த அரசியல் அழுத்தம் காரணமாக கிட்டத்தட்ட 1952ல அவங்க மேல போடப்பட்ட அந்த வழக்குகள்லாம் ரத்து செய்யப்பட்டு நல்லக்கண்ணு உட்பட அந்த 10 பேரும் விடுவிக்கப்படுறாங்க. அவர் எவ்வளவு உறுதியான மனிதரோ அதே அளவு அவருடைய மனம் இளகிய மனமாகவும் இருந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ஒரு முறை ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது ஒரு டிஎஸ்பி அவரை பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு. இவரும் பதிலுக்கு சல்யூட் அடிக்கிறாரு. சல்யூட் அடிச்ச அந்த டிஎஸ்பி சொல்றாரு, என்னைய ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. தெரியலங்களே அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி நாங்குநேரில் வச்சு கடுமையா தாக்கியிருக்கேன், ஷூ காலால மிதிச்சிருக்கீங்கய்யா. உங்களை எல்லாம் மிதிச்ச காரணத்தினாலதான் என்னவோ தெரியல, இன்னைக்கு எனக்கு உடம்பு ஃபுல்லா நோயா இருக்கு, என்னால யூரினை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுல இருக்கேன். உங்களால முடிஞ்சிச்சுன்னா எனக்கு என்னுடைய சொந்த ஊரான நாகர்கோவில் பக்கத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க கேட்கிறாரு. நம்மளா ஒரு சாதாரண மனிதரா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நீ பண்ண தப்புக்கு தாண்டா இதெல்லாம் அனுபவி அப்படின்னு சொல்லி ஏதாவது பஞ்ச் டயலாக் பேசிட்டு போயிருப்போம். ஆனா நல்லக்கண்ணு ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? உடனடியாக ஆளுநர் கிட்ட திரும்ப போய் பார்த்து பேசி அந்த டிஎஸ்பிக்கு அவருடைய சொந்த ஊருக்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தாரு. தப்ப செஞ்சவன் தப்ப உணர்ந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னும் போது அவனுக்கு உதவணும். அப்படி உதவாம போயிட்டோம் அப்படின்னா அது இன்னும் வெறுப்பை தான் விதைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த மனிதர் தான் நல்லக்கண்ணு ஐயா. அதனாலதான் அந்த காவல்துறை அதிகாரிக்கு அன்னைக்கு அவர் உதவி இருக்காரு. நல்லக்கண்ணு ஐயா தீவிர போராட்ட களத்துல இருந்த அதே காலகட்டத்துல அதே மாவட்டத்துல அண்ணசாமி அப்படிங்கிறவர் சாதி ஒழிப்புக்காக தீவிரமாக களத்துல செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். நல்லக்கண்ணு ஐயா சிறையில இருந்து வெளியே வரும்போது அண்ணசாமி தன்னுடைய மகளை நல்லக்கண்ணு ஐயாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. அவங்களுடைய பேர் ரஞ்சிதம். அப்படி திருமணம் செஞ்சு வைக்கும் போது ஊர்க்காரங்கெல்லாம் கேட்குறாங்க, என்னையா அரசியல்வாதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, அதுவும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், காசு பணத்துக்கு என்ன பண்ணும், உன் பிள்ளைய எப்படி வச்சு காப்பாற்றும் அப்படின்னு ஊரெல்லாம் கேட்குது. அப்போ அண்ணசாமி சொன்ன ஒரே வார்த்தை தான், என் மாப்பிள்ள எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத யாரும் கேட்கக்கூடாது, என் மக வீட்டை பார்த்துப்பா, என் மருமக நாட்டை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சார். அங்க தொடங்குது நல்லக்கண்ணு ரஞ்சிதத்தினுடைய காதல் பயணம். ஏன் அதை காதல் பயணம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு தீவிரமாக களத்துல இறங்கி மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு வருமானம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இருக்காது. உயிருக்கே ஆபத்தான நிலைமை தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒருத்தருக்கு பக்கபலமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசுல அந்த காதல் இல்லாம ஆதரவு கொடுத்திருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அன்னைக்கு மட்டும் ரஞ்சிதம் அம்மாள் நீங்க போய் பணம் சம்பாதிச்சுட்டு வாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லக்கண்ணு ஐயாவால களத்துல நின்று இருக்க முடியுமா? மக்களுக்காக போராடி இருக்க முடியுமா? அப்போ அவங்களுடைய துணை, அவங்களுடைய காதல் தான் அவர் இவ்வளவு ஆண்டுகளாக மக்களுக்காக போராட வச்சிருக்கு. ரஞ்சிதம் அம்மாளும் சாதாரணமாகவும் கிடையாது. நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க, அரசியல் புத்தகங்கள் படிப்பாங்க. அவங்க புத்தகம் படிக்கிறதே நல்லக்கண்ணு ஐயாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவர் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அதுபோக நல்லக்கண்ணு ஐயா எழுதின பல புத்தகங்களுக்கு ரஞ்சிதம் அம்மாள் தான் முன்னுரையும் எழுதியிருக்காங்க. நல்லக்கண்ணு ஐயாவினுடைய உறவினர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரஞ்சிதம் அம்மாள் நல்லக்கண்ணு ஐயாவை அவ்வளவு நல்லா பார்த்துப்பாங்க. 2 பேரும் எங்கேயாவது கடை தெருவுக்கோ எங்கேயாவது நடந்து போறாங்க அப்படின்னா கையை ஒன்னா பிடிச்சுக்கிட்டே தான் நடந்து போவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அன்பும் அந்யோன்யமும் இருந்திருக்கு. ஆனா துரதிருஷ்டவசமாக 2016ஆம் ஆண்டு நல்லக்கண்ணு ஐயாவினுடைய மனைவி ரஞ்சிதம் அம்மாள் காலமாகறாங்க. அது நல்லக்கண்ணு ஐயாவினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய துயரமாக இருக்கு. அவங்க இறந்த போதே குழந்தையை போல கதறி அழுததாக அந்த ஊர் மக்களும் உறவினர்களும் சொல்றாங்க. 1990கள்ல நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இந்த சாதிய பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. ஒரு தரப்புல இருந்து யாராவது கொல்லப்பட்டாங்க அப்படின்னா என்ன காரணம்னே தெரியாம இன்னொரு சாதியை சேர்ந்தவங்களை கொல்றது அப்படிங்கிற அந்த பழிக்கு பழி கொலைகள் ஏகப்பட்டதா அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல அனைத்து முக்கியமான தலைவர்களையும் ஒன்று திரட்டி அந்த கிராமங்கள்ல போய் மக்களோட உட்காந்து பேசி ஒரு சமரச முயற்சியை ஏற்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைக்கப்படுது. அதுல நல்லக்கண்ணு ஐயாவும் இருக்காரு. அந்த குழுவோட சேர்ந்து மக்களோட பேசுறதுக்காக ரயில்ல போய் இறங்குறாரு. இறங்கின உடனே அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி, உங்களுடைய மாமனார் அதாவது தோழர் அண்ணசாமி வெட்டி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான். சாதிய பிரச்சனையில சமரசம் ஏற்படுத்த போன ஒரே காரணத்துக்காக அண்ணசாமி கொல்லப்பட்டார். ஒரு சாதாரண மனிதரா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உடனடியாக அவருடைய மாமனாரை பார்க்கறதுக்காக ஓடி போயிருப்பாங்க. ஆனா நல்லக்கண்ணு ஐயா அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம வந்த வேலையை போய் முடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை போய் சந்திச்சு பேசி சமரசம் ஏற்படுத்துற அந்த முயற்சியில ஈடுபட்டார்.
அது மட்டும் இல்ல, தன்னுடைய மாமனார் கொலையை ரொம்பவே சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்றாரு. இந்த கொலையை உள்ளூர் மக்கள் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு. காரணம், இந்த கொலையை வச்சு திரும்பவும் இது பகையாக மாறி பழிக்கு பழி கொலை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த விவகாரத்தை ரொம்பவே சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு திட்டமிடுறாரு. அதன்படியே செஞ்சு முடிக்கிறாரு. அவருடைய மரணத்துக்கு அரசாங்கம் இழப்பீடாக கொடுத்த அந்த தொகையுமே சாதி பிரச்சனையால பாதிக்கப்பட்ட 2 கிராம மக்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காகவே அவர் செலவு செஞ்சார். இப்படி சொந்த பந்தம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி மக்களுடைய நலன், சமூகத்தினுடைய நலனை தான் அவர் எப்பயுமே முன்னிறுத்தி பேசியிருக்காரு, வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில் போன்ற மாவட்டங்கள்ல ஏகப்பட்ட விவசாய கூலிகளுக்கு நிலம் கிடைக்காம இருந்துச்சு. அவங்களுடைய நிலம் எல்லாம் பறிக்கப்பட்டிருந்துச்சு. அதையெல்லாம் மீட்டு கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் அளவுக்கு அப்படி மீட்டு கொடுக்கப்பட்ட நிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த பகுதியெல்லாம் போனோம் அப்படின்னா மக்கள் நல்லக்கண்ணு ஐயாவை தெய்வமாக பாக்குறாங்க. இந்த மக்கள் பணிகள் எல்லாம் அவரை அரசியல்ல முக்கியமான இடத்துக்கு கொண்டு வருது. 1992 இருந்து 2005 வரைக்கும் அவர் சிபிஐ, அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக பதவி வகிக்கிறார். ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பு, முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு பல்வேறு கட்சிகளோட, கூட்டணி கட்சிகளோட பேச வேண்டிய தேவை ஏற்படும். அந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது தப்பு செஞ்சாங்க அப்படின்னா அதை தட்டி கேட்க முடியாத சில சமரசங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஆனா நல்லக்கண்ணையா அதுல ஒரு விதிவிலக்கு. ஒரு முக்கியமான சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இதை சொன்னது காங்கிரஸ் கட்சியினுடைய பீட்டர் அல்போன்ஸ். தமாகவினுடைய தலைவர் மறைந்த மூப்பனார், அவருக்கு தஞ்சாவூர் பகுதியில் மிகப்பெரிய அளவுல நிலபுலங்கள் இருக்கு. அந்த நிலங்கள்ல வேலை பார்க்கிற விவசாய கூலிகளினுடைய ஊதியம், அவங்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து நல்லக்கண்ணு ஐயா கூட்டணியில இருந்தாலுமே அவரை எதிர்த்து போராடி இருக்காரு. ஒருமுறை மூப்பனாரனுடைய பிறந்தநாளையும் ராஜீவ்காந்தியினுடைய பிறந்தநாளையும் சேர்த்து கொண்டாடுறதுக்காக காமராஜர் அரங்கத்துல ஒரு விழாவை ஏற்பாடு பண்றாரு பீட்டர் அல்போன்ஸ். அந்த விழாவுக்கு நல்லக்கண்ணு ஐயாவையும் அழைச்சு வராங்க. அப்போ நல்லக்கண்ணு ஐயா இன்னைக்கு மூப்பனார் ஐயாவுக்கு பிறந்தநாள், அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. மூப்பனார் எழுந்து என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் இப்படி நில்லுங்கயா அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமா அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. மேடையில இருக்கிற எல்லாருமே திகைச்சு போயிட்டாங்களாம். ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான அனைத்து தகுதியும் பெற்ற நபர் தான் நல்லக்கண்ணு ஐயா அப்படின்னு அந்த மேடையிலேயே அவர் சொல்லியிருக்காரு. தனக்கு எதிராக போராட்டம் நடத்தினவர் தான் நல்லக்கண்ணு ஐயா. அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா அப்போ நல்லக்கண்ணு ஐயா எவ்வளவு தூரம் தன்னலம் இல்லாம மக்களுடைய குரலாக மட்டுமே இருந்திருக்காரு அப்படிங்கிறத அன்னைக்கு மூப்பனார் உணர்ந்திருக்காரு. அப்போ உடுமலைப்பேட்டையில காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான நபராக பீட்டர் அல்போன்ஸ் பங்கேற்கிறாரு. பங்கேற்று முடிச்சுட்டு அவரை பஸ் ஏற்றி வர்றதுக்காக அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் கார்ல கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல விடுறாங்க. அப்ப அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல மதுரையில வாங்கன்னு சொல்லி கண்டக்டர் கூப்பிட்டுட்டே வராரு. திடீர்னு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திட்டு இருந்த ஒரு முதியவர் எந்திரிச்சு பஸ்ஸை நோக்கி போறாரு. அது யாருன்னு பீட்டர் அல்போன்ஸ் உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அது நல்லக்கண்ணு ஐயான்னு. பீட்டர் அல்போன்ஸ் அதிர்ச்சியில கேட்கிறான், என்ன ஆச்சுன்னா ஏன் இங்க படுத்திருக்கீங்க அப்படின்னும் போது நல்லக்கண்ணு ஐயா சொன்னாராம், இங்க ஒரு விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சு தம்பி, அதுக்காக வந்தேன், அதுல பங்கு விட்டுட்டேன், திரும்பி கிளம்பலான்னு வரும்போது பஸ்ஸை விட்டுட்டேன், அடுத்த பஸ் வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படி படுத்திருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க படுத்திருந்தேன், இந்த பஸ் வந்துருச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ல அவர் ஏறி போனார். ஒரு தலைவர் இவ்வளவு எளிமையாக இருக்க முடியுமா அப்படிங்கிற அந்த பாடத்தை அன்னைக்கு தான் கற்றுக்கொண்டதாக பீட்டர் அல்போன்ஸ் பகிர்ந்திருக்காரு. பீட்டர் அல்போன்ஸ் இன்னும் நல்லக்கண்ணு ஐயா பத்தி நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்காரு. அதை பத்தின வீடியோவை நம்மளுடைய மூத்த நிருபர் திரு பழனியப்பன் சார் ஒரு இன்டர்வியூவே எடுத்திருக்காரு. அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதில் பாருங்க, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கும் அப்படின்னா 2010, அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு 85 வயது இருக்கும்போது தாமிரபரணி ஆத்துல மணல் கொள்ளையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குல இவரே நீதிமன்றத்துல நேரடியா போய் இவரே வாதாடி அந்த வழக்குலையும் ஜெயிக்கிறார். அந்த அளவுக்கு வைராகியம் மிக்க மனிதராக, உறுதியான மனிதராக இருந்திருக்காரு நல்லக்கண்ணு ஐயா. ஆனா காலத்தின் கொடுமை என்ன தெரியுமா? இவ்வளவு நல்ல மனிதரை, இவ்வளவு நல்ல அரசியல்வாதியை மக்கள் அங்கீகரிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான். அரசியல்னாலே சாக்கடை, அரசியல்வாதிகள்லாம் பணம் சம்பாதிக்கிற முதலைகள், ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம முன்னாடி நமக்காக போராடிக்கிட்டு இருந்த இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை நம்ம பார்க்க தவறிடுறோம். நல்லக்கண்ணு ஐயா 1967 மற்றும் 1977 அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. ஆனா ஜெயிக்கல. 1999 கோவை மக்களவை தொகுதியில போட்டிட்டு இருக்காரு. அங்கேயும் அவர் ஜெயிக்கல. பாஜகவுடைய சிபி ராதாகிருஷ்ணன் தான் அவரை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சாரு. எந்த தேர்தலில் ஜெயிக்கலாம் என்ன, எந்த அதிகாரம் நமக்கு கிடைக்கலாம் என்ன, மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டுமே கடைசி வரைக்கும் தன்னுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு நல்லக்கண்ணு ஐயா. கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் அரசியல் இருந்திருக்காரு.
இவ்வளவு ஆண்டுகள் ஒரு அரசியல்வாதி அரசியல் இருந்தார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நல்லக்கண்ணு ஐயா கிட்ட சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது. இப்படி கஷ்டப்படுறீங்களே, மக்களுக்காக போராடுற நீங்களாம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயை திரட்டி அவருக்கு நிதியாக கொடுத்தாங்க. அந்த நிதியை வாங்கிட்டு இது எனக்கு எதுக்கு, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கட்சிகளையே கட்சியினுடைய பணிக்காகவே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அதை திரும்பி அவங்க கிட்டே கொடுத்துட்டாரு. இது மட்டுமா, தமிழ்நாடு அரசே அவருக்கு 2 முறை விருது கொடுத்திருக்கு. ஒரு முறை அம்பேத்கர் விருது கொடுத்தாங்க, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானமாக கொடுத்தாங்க. அந்த 1 லட்சத்தை 50,000 கட்சிக்கு கொடுத்துட்டு 50,000 விவசாயிகளுடைய தேவைக்காக கொடுத்துட்டாரு. இன்னொரு முறை இப்ப திமுக ஆட்சியில தகைசால் தமிழர் விருது அப்படின்னு கொடுத்தாங்க, அதுக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானமாக கொடுத்தாங்க. அந்த விருதை வாங்கிக்கிட்டு 10 லட்சம் ரூபாயோட சேர்த்து மேல ஒரு 5,000 போட்டு அந்த பணத்தை அப்படியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையில கொடுத்தாரு நல்லக்கண்ணு ஐயா. இந்த பெருமை மிகு மனிதரை கௌரவிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆனந்த விகடன் அவருக்கு பெருந்தமிழர் விருது கொடுத்துச்சு. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியாகவும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நிதியை வாங்கி அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலநிலம் கட்டுமான பணிக்காக அந்த தொகையும் கொடுத்துட்டார். அருணாச்சலம் அப்படிங்கிறவரு நல்லக்கண்ணு ஐயாவுக்கு ஒரு காரை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லக்கண்ணு ஐயாவும் அதை வேணாம்னு சொல்லியிருக்காரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு கட்டத்துல கலைஞர் கருணாநிதி மூலமாக அருணாச்சலம் அப்ரோச் பண்ணி நல்லக்கண்ணு ஐயாவுக்கு கார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அவரு அருணாச்சலம் கார் கொடுக்குறாரா வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பொது மேடையில சொல்லவும், வேற வழியே இல்லாம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த காரை வாங்க ஓகே சொல்லிக்கிட்டாங்க. நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அந்த கார் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அடுத்த நாளே நல்லக்கண்ணு ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கார் கட்சியினுடைய பணிக்காக கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில செய்தியும் வந்துச்சு. இப்படி கிடைக்கிற பணம், பொருட்கள், இது எதையுமே தனக்காகவோ இல்ல தன்னுடைய குடும்பத்துக்காகவோ எந்த காலகட்டத்திலுமே பயன்படுத்தாத மனிதர் தான் அவர். கட்சி சார்புல ஒரு தொகை ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படும், அது மட்டும்தான் அவருடைய ஊதியம். அதை வச்சு மட்டுமே இவ்வளவு ஆண்டுகள் தன்னுடைய குடும்பத்தையும் நடத்தியிருக்காரு, மக்களுக்காகவும் போராடி இருக்காரு. நல்லக்கண்ணு ஐயான்னு மட்டும் கிடையாது, இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்த பல தோழர்கள் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்களுடைய பணி அப்படின்னு போயிட்டோம்னா கட்சி கட்டுப்பாடின்படி அவங்க வேற இடத்துல வேலை பார்க்க கூடாது, வேற வகையில வருமானம் ஈட்டக்கூடாது அப்படிங்கிறது கட்சியினுடைய விதியாகவே இருக்கு. அதை பின்பற்றி சொற்பமான வருமானம் கிடைச்சாலும் அதை வச்சுக்கிட்டு கொள்கைக்காக நாங்க அரசியல்ல இருந்தே தீர்வோம் அப்படின்னு இன்னும் ஏராளமான தோழர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கந்தரவக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ சின்னதுரை, அவர் இப்பவும் குடிசை வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரேஷன் அரிசியில தான் அவங்க வீட்டுல சமையல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட பாருங்க, நல்லக்கண்ணு ஐயா இறக்கறதுக்கு முன்னாடியே நான் ஒருவேளை இறந்துட்டா என்னுடைய உடல் அரசு மருத்துவமனையில் இருக்கிற மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்காக தானமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு முன்னாடி எழுதி வச்சுட்டு தான் இறந்திருக்காரு. இப்போ அவருடைய உடல் இறுதி அஞ்சலிக்கு பிறகு அரசு பொது மருத்துவமனைக்கு தான் கொடுக்கப்பட இருக்கு. அவருடைய வாழ்க்கையில, அவருடைய ரத்தத்துல, அவருடைய இதயத்துல, அவருடைய எண்ணத்துல எந்த அளவுக்கு போராட்டம் ஊறி போயிருக்கு அப்படின்னா, கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். வென்டிலேட்டர் சிகிச்சைக்கு அவர் மாற்றப்படுறாரு. அந்த வென்டிலேட்டரை எடுத்துட்டாங்க அப்படின்னா உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு கட்டத்துல சிகிச்சை அளிச்சு பார்த்து மருத்துவர்கள் பயனில்லை அப்படிங்கறத சொன்னதுக்கு பிறகு குடும்பத்தினர், கட்சியினர் எல்லாம் சேர்ந்து இனிமேலும் அவருக்கு வழி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வென்டிலேட்டரை எடுக்க சொல்றாங்க. அப்படி அந்த வென்டிலேட்டரை எடுத்ததுக்கு பிறகும் அவருடைய உயிர் அந்த உடல்ல இருந்து போகல. அந்த உடலை விட்டு, இப்படிப்பட்ட மனிதரை விட்டு அந்த உயிர் போகக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துச்சா என்னன்னு தெரியல. அதன் பிறகும் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டத்தை கொடுத்துதான் அவருடைய உயிர் அந்த உடல்ல இருந்து பிரிஞ்சு போயிருக்கு. இப்படிப்பட்ட மாமனிதருக்கு மனப்பூர்வமாக அஞ்சலி செலுத்தணும்னா ஒரு விஷயம் பண்றதுதான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். யாரு பணம் தராங்க, யாரு பொருள் தராங்க, யாரு நம்ம சாதி, யாரு நம்ம மதம், யாரு வேற்று மதம், யாரு பஞ்சு டைலாக் பேசுறாங்க அப்படிங்கிறது எல்லாம் யோசிக்காம, யாரு மக்களுக்காக போராட்ட களத்துல நிக்கிறாங்க, யாரு கொண்ட கொள்கையில இருந்து மீறாம இருக்காங்க, யாரு பணம் அதிகாரத்தை பார்க்காம சுயநலம் இல்லாம மக்களுக்காக செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்து சிந்திச்சு வாக்களிக்கிறது தான் நம்ம நல்லக்கண்ணு ஐயாவுக்கு செய்யற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். தோழர் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு ஒரு ரெட் சல்யூட். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.